This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஓபிஎஸ் அவர்கள் வேலுமணியை விட சாதி ரீதியாக செல்வாக்கு படைத்தவர். வேலுமணி அவர்களுக்கு என்ன பணபலம் இருக்கோ அதே பணபலம் ஐயா ஓபிஎஸ் கிட்டே இருக்கு. ஓபிஎஸ் அவர்களால் முடிந்த அளவு முயற்சி செய்தும் கடைசியில் கிடைச்சது பலாப்பழ சின்னத்தில் போய் தனியாக நிற்கிறதா. மக்கள்கிட்ட செல்வாக்கு போய் ரொம்ப நாள் ஆட்சின்றத போன சட்டமன்ற தேர்தல் காட்டியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு பெரிய வாக்குகள் கிடைக்கவில்லை. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய அத்தனை தகுதியும் படைத்த ஒரு தமிழ் போராளினா சீமானுக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் திருமாவளவன் அதற்கும் ஒரு படி முன்னாடி. ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிற தன்மை படைத்தவர் அல்ல செங்கோட்டையன். ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை குழி துப்பாக்கி ஒன்றாயிட்டம் பாசப்பறவைகள் ஆகிட்டம் மாறி மாறி இனிப்பி விட்டுக்கினதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா பிரிஞ்சு போனது துரோகிகள் மாறி மாறி சொன்னீங்கன்னதெல்லாம் பார்த்தோம். இதை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்கிறீங்களா? அவருக்கு அந்த துரோகன்றது வரும். யாருக்கு துரோகம்னா சசிகலா அவர்களுக்கு அவர் பண்ணது துரோகம்னு அமமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. இதை ஓபிஎஸ் எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி, இதில் செங்கோட்டையனை யாருன்னா எங்கன்னா துரோகின்னு சொன்னாங்களா? இதுவரையிலும் எடுக்காத பேர் எதுக்குங்க வயசான காலத்தில் எடுக்கணும்? அவர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு கொஞ்சம் கொங்கு பகுதியில் அவருக்கான பவர் என்னங்கிறது இருக்கு. எப்படி செங்கோட்டையனுக்கு இருக்கோ அதே மாதிரியான ஒரு பவரும் ஆளுமையுமே அவருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது யார் வேணா அதிகாரத்தை செலுத்தலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் பார்த்தோம்னா இப்போ அதிமுக சார், ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா திமுக அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்போ இப்போ சமீபத்திய பேச்சுகள் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதிமுகவில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு எடப்பாடியோட பவர் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செங்கோட்டையன் வேலுமணி இவங்க எல்லாருமே கொஞ்சம் பிணக்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படுது. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது? 2-3 பேர்கள் ஓகேங்களா. நீங்கள் சொல்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேலுமணியை விட கொஞ்சம் சாதி ரீதியாக செல்வாக்கு படைத்தவர். வேலுமணி அவர்களுக்கு என்ன பணபலம் இருக்கோ அதே பணபலம், அதே சொத்து, அதே விஷயங்கள் ஐயா ஓபிஎஸ் கிட்டே இருக்குது. ஓபிஎஸ் அவர்களால் முயற்சி செய்தும் முடிந்தளவு முயற்சி செய்தும் கடைசியில் கிடைச்சது பலாப்பழ சின்னத்தில் போய் தனியாக நிற்கிறது தான். கரைவெட்டி கிடையாது, பில்டிங் கிடையாது, பொதுக்குழு கூட்ட முடியாது, மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் இப்போ சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, நீங்கள் அதிமுகனே சொல்லிக்கக்கூடாது. இதுதான் ஐயா ஓபிஎஸ்க்கு கிடைத்த இது எதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்தது? பாரதிய ஜனதா கட்சி சொல் பேச்சை கேட்டதுனால். இதுதான் என்னோட குறைந்தபட்ச புரிதல். அடுத்து ஐயா டிடிவி தினகரனுக்கு வாங்க. ஆர்கே நகரில் தன்னிச்சையாக நிற்கிறாரு, சுயேட்சையாக போட்டி போடுறாரு, குக்கரில் நிற்கிறாரு, அமோக வெற்றி, வரலாறு காணாத வெற்றி. திண்டுக்கல்லில் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி அதிமுக அன்னைக்கு அதிமுக ஜெயிச்சதோ அது மாதிரி ஒரு எழுச்சி அப்படிலாம் பேசப்பட்டு சட்டமன்றத்தில் வரும்போது பயங்கரமான உற்சாகம். டிடிவி தினகரன் அவர்கள் வரும்போது வெற்றிவேல்லாம் அப்படியே ஒரு கோட்டை தளபதி மாதிரி தாங்குறார் டிடிவி தினகரனை. அன்றைக்கி என்ன நிலப்பாடுனா, தமிழகத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் டிடிவி தினகரன், பாரத பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்குறாரு அப்படின்ற அந்த நிலைப்பாடு போய் இன்றைக்கி அவருக்கு அந்த உச்சக்கட்ட ஓட்டு கிடச்சதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்ததுனாலையோ இல்லை ஸ்டாலின் அவர்களை எதிர்த்ததுனாலையோ கிடையாது. அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களே அதிகமாக எதிர்த்தாருன்ற காரணத்தினால்தான் அதிகப்படியான வாக்குகள் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு? தேச வளர்ச்சி, நாட்டு நலன் காப்போம் அப்படின்றான். அப்போ நடுவில் நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்கும்போது ஏன் தேச வளர்ச்சி பற்றி பேசலை? இதே ஐயா சரத்குமாரும் பேசுகிறேன். தேச வளர்ச்சின்னு பேசினவங்களுக்குலாம் மக்கள் வளர்ச்சி என்ன, மக்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க தேசம் வளரணுமா வளரக்கூடாதுன்னு. அது மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. அப்போ எதுக்கு இந்த 2 எடுத்துக்காட்டு நான் சொன்னேன்னா, பிஜேபியை நம்பி என்ன நிலைமை ஆனாங்கன்றது கண்ணெதிரில் எக்ஸாம்பிள். இப்போது ஓகே, ஐயா திரு வேலுமணி அவர்கள் அதே பயணத்துக்கு போகிறார் அப்படின்னா இந்த 2 பேரால் ப்ரூவ் பண்ண முடியாதது. ஏன்னா சாதி ரீதியாக இவங்க 2 பேரும் வேறு சாதி, எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவங்க சாதிக்கு எடுத்துன்னு போயிடுறாரு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் அதே சமுதாயத்திலேருந்து நீங்கள் அதையே பிரிச்சிங்கன்னா பாதி பேர் தான் அங்கே இருப்பாங்க, மீதி பாதி பேர் தான் வருவாங்க. இவங்க என்ன நினைக்கலாம், இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா இதாவான. மக்கள்கிட்ட செல்வாக்கு போய் ரொம்ப நாள் ஆட்சின்றத போன சட்டமன்ற தேர்தல் காட்டியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு பெரிய வாக்குகள் கிடைக்கவில்லை. ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்களுக்கு பெரிய அளவில் வாக்கு கிடைக்கல. அப்போ சாதின்னு போனீங்கன்னா வெறும் அந்த சாதியினர் ஓட்டு போட்டுருவாங்க. மற்ற சாதியினர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த சாதிக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கப்பா, நமக்கு எதுக்கு ஓட்டு போடணுன்றவாங்க.
உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அண்ணன் திருமாவளவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய அத்தனை தகுதியும் படைத்த ஒரு தூய நல்ல அரசியல்வாதி, இல்லை ஒரு தமிழின போராளின்னா அது அண்ணன் சீமானுக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் வந்து நம்ம திருமாவளவன் அதற்கும் ஒரு படி முன்னாடி. இந்த 2 பேருக்கும் கொள்கையாகட்டும் சிந்தனையாகட்டும் எல்லாம் சரியாக இருக்குது. பட் ஏன் அவங்களால அதை மேலே வர முடியல அப்படின்னா, இப்போ நம்ம திருமாவளவன் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு சாதியினருக்காக நான் அரசியல் நடத்துகிறேன் அப்படின்றது பதிவாயிருக்கு. இதே ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் வன்னியருக்கு உண்டான அரசியல் பண்ணுறாரு. இவர் பட்டியலின மக்களுக்குன்னு. அப்போ உங்கள் ஜாதிக்கு தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, மற்ற ஜாதிக்காரங்க எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த நிலைப்பாடுனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் ஒரு நிலவுக்கு மேலே வளர முடியல. அவங்களால அந்த 10% வாக்குகளை கூட பிடிக்க முடியல. 3வது பெரிய கட்சியாக கூட அவங்களால உருவெடுக்க முடியாத காரணம் அந்த 10-12 வாக்குகள். இன்னும் சுருக்கமாக சொன்னால் சின்னமே பிரச்சனை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் சின்ன வாங்குறதுல பிரச்சனை இருக்குது. ஏன்? சாதி ரீதியாக அடையாளம் பண்ணி நாளைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த கட்சியை உடைக்கிறார் இல்லை பிரிக்கிறார்னா அவர் சாதி ரீதியாக தான் அடையாளம் காணப்படுவார். 1. 2வது செங்கோட்டையனை பற்றி பேச்சு வரும். செங்கோட்டையன் அவர்கள் இதுவரையிலும் அவர் வாழ்க்கையில் அரசியலில் அதிமுகவுக்கு எதிர்நிலையில் இருந்தார். ஒரு தேர்தலில் இருந்தார், அடுத்த தேர்தலில் இருந்தாருன்றது கிடையாது. அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா வீட்டில் படுத்துக்கிறார். சீட்டு கொடுத்தா கட்சி வேலை பார்ப்பார். இது வந்து செங்கோட்டையன் அவர்கள் கூட இருக்கிறவங்க சொல்கிறது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அரசியல் போதும். இன்னொன்று கோடிக்கணக்கிலலாம் செங்கோட்டையன் சம்பாதித்து வைக்கல. பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேலே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி வேலையை எதுக்கு செய்யணும்? அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார். அதாவது ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிற தன்மை படைத்தவர் அல்ல செங்கோட்டையன். ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை குழி துப்பாக்கி ஒன்றாயிட்டம் பாசப்பறவைகள் ஆகிட்டம் மாறி மாறி இனிப்பி விட்டுக்கினதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா பிரிஞ்சு போனது துரோகிகள் மாறி மாறி சொன்னிக்கினதெல்லாம் பார்த்தோம். இதை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்கிறீங்களா? அவருக்கு வந்து அந்த துரோகன்றது வரும். யாருக்கு துரோகம்னா சசிகலா அவர்களுக்கு அவர் பண்ணது துரோகம்னு அமமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. இதை ஓபிஎஸ் எடுத்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி, இவர் வந்து துரோகம் பண்ணிட்டார், கூட இருந்தார், அப்புறம் கட்சியை வந்து பிஜேபி கூட திமுகவுக்கும் இவர் நட்பு பாராட்டுறாரு, அதனால் அவர் துரோகின்னு அவர் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரே சாதியினருக்காக இது மாதிரி பண்ணிட்டாங்க. இதில் செங்கோட்டையனை யாருன்னா எங்கன்னா துரோகின்னு சொன்னாங்களா? இல்லை. இதுவரையிலும் எடுக்காத பேர் எதுக்குங்க வயசான காலத்தில் எடுக்கணும்? அவர் கூட்டம் மீட்டிங் போட்டிருந்தப்பே கொஞ்சம் தென் மாவட்ட நிர்வாகிகள் திட்டமே எடப்பாடியார் வந்து கொஞ்சம் கடிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற பிரபலமான சில நாளிதழ்கள்லாம் செய்திகள்லாம் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா இருக்கிறப்போ கட்சி தொண்டர்கள் உள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி எலெக்ஷன் அப்போ எல்லாரும் புதுமுகங்களாக இருந்ததுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு இருக்கிறப்போ இருக்கப்போ எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. அந்த கேள்வியில் ஒரே ஒரு திருத்தம் தான். அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணல, பயம். கேபி முனுசாமி இருக்கிறாரு, அவர் ஒரு தேர்தலில் வந்து அவர் இடத்துல சரியாக வேலை பார்க்கலன்னு 2 நாள் கழிச்சு பதவி பறிப்பு, மாவட்ட செயலர் பதவியிலேருந்து விடுவிப்பு. அமைச்சராக குற்றச்சாட்டு வருதா, ஒரு லெவலுக்கு மேலே வேறு சில பிரச்சனை வருதா, எங்கள் பேச்சை கேட்கலையா, மந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு தூக்கி விட்ருவாங்க. அந்த பயம் இன்றைக்கி கிடையாது. 7-8 வருஷம் ஆச்சு ஒரு சில மாவட்ட செயலர்கள் மாற்றி, ஒரு சிலரால் நடக்க முடியல, வயது முதிர்வு. ஆனால் இவர் கையே வைக்கலை, மாற்றலை. அப்போ எப்படி பயம் வரும்? தொட்டால் எங்கே போய் அங்கே சேர்ந்துருவாங்களோன்னு பயம். இந்த பயம் என்ன ஆக போகுது? இவருக்கு பயம், அவங்களுக்கு பயம் இல்லை. அதனால தான் நம்ம தலைவர் தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கலாம். இவர் சொன்னால் நம்ம உடனே போய் எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்கணுமா? ஈரோடு கிழக்கு தேர்தல் பார்த்தோம், வரலாறு காணாத ஒரு தோல்வி தானே அது. கொங்கு எங்கள் கோட்டை, கொங்கு எங்கள் இதுன்னாங்கல்ல, இதே செங்கோட்டையன் அங்கே தானே இருக்கிறாரு. என்ன பண்ணார் அவர்? எவ்வளோ வாக்குகள் வாங்கினீங்க? அதாவது அதிமுகவை பிளவுபடுத்துகிற அளவுக்கு தலைவராகிற அளவுக்கு சக்தி இருக்குன்னு பேசப்படுற ஐயா திரு செங்கோட்டையன் அங்கே என்ன பண்ணார்? இது அடிப்படையில் என்னென்னா அவர் நினைக்கல, சுற்றி இருக்கிறவங்க உசுப்பேத்தி விட்டு இந்த மாதிரி பண்ணுறது, செங்கோட்டையன் பேரை சொல்லி போடுறது, கொளுத்தி போடுறது. கொளுத்தி போட்டால் அதனால் எதனா ஆதாயம் கிடைக்கும். அதனால் அதிமுக பிளவுபட்டது இல்லை வீக் ஆச்சுன்னா அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் யாருக்கு கிடைக்கும்? ஒன்று பாரதிய ஜனதா கட்சி கிடைக்கும், இல்லைனா திமுக கிடைக்கும். இந்த 2 பேரும் தானே பேசுகிறாங்க. ஐயா அண்ணாமலை பேசுனதுக்கும் ஐயா ரகுபதி பேசுனதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? 2 ஒன்று தானே. ஏன்னா ரகுபதியும் அதை சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ரகுபதி எதிர்கட்சி தானே, அதாவது அதிமுக நீங்கள் எதிரி கட்சி. நீங்கள் என்ன பண்ணோம்? எடப்பாடி பழனிசாமி 3 வருஷம் ஓட்டிட்டார், ஊழல்வாதி அவர், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, வேலுமணி மீது வழக்குகள் நிலுவையில் இருக்குது, விஜயபாஸ்கர் அவர்கள் மீது குட்கா கேஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 வருஷத்துக்குள்ளே கடமை தன் கடமையை செய்யும், சட்டம் தன் கடமையை செய்யும், இவர்கள் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லியிருந்தா சட்டத்துறை அமைச்சர். செங்கோட்டையன் பிரிப்பார், எஸ்பி வேலுமணி பிரிப்பார்னா அது அரசியல் விமர்சகர்கள் பேசுகிற பேச்சு. நீங்கள் அமைச்சர், அதிமுகவில் நடக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்வை. 2வது, அமைச்சர் என்ன பேசலாம்? சட்டத்துறை அமைச்சர் என்ன பேசலாம்? சட்டத்துக்கு முன்னாடி இவ்வளோ வழக்குகள் இருக்குது. கவர்னர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்தது யார்? எந்த கட்சி? திமுக. கொடநாடு கொலைகேஸ் என்ன லெவலில் இருக்குது? தண்டனை எங்கே? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அநீதி நடந்தது, நாங்கள் அந்த குற்றவாளியை தண்டிப்போம், நீங்களாம் யார் குற்றவாளி? இனி வரலாம் தெரியலையா? உண்மையிலே இட்லி சாப்பிட்டாங்களா, சாப்பிட்லையா அம்மையார் ஜெயலலிதா?
உயிரோடு இருந்தது உண்மை, இறந்தது உண்மை, நடுவில் கொஞ்சம் விஷயம் நடந்தது. என்ன, யார் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கணும், ஏன் கொண்டு வரல, என்ன பண்ணுறீங்க? அப்போது வழக்குகள் பதியப்பட்டது, யாருமே போகலையே. ஐயா வேலுமணி நல்லா தான் வந்துட்டு இருக்காரு, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி நல்லா தான் சுற்றிட்டு இருக்காரு, விஜயபாஸ்கர் நல்லாவே தேர்தல் வேலை பார்த்தாராம் இந்த வாட்டி பட்டுக்கோட்டையில், அந்த சைடெல்லாம் புதுக்கோட்டையில். அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? வீரமணி வேலூரில் அவரும் நிறைய ஊழல் பண்ணார். கேசி வீரமணி மீதும் கமர்ஷியல் டேக்ஸ் துறை அமைச்சர். அன்றைக்கி இருந்த கான்ட்ராக்டருக்கு இன்றைக்கி திருப்பி நட்பு பாராட்டுறீங்களே. அப்போ இது எல்லாமா பேசணும், இதை பேசாமல் அப்போ என்னென்னா இது வந்து அரசியல் ரீதியாக அதனுடைய ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று பேசப்படுகிற சர்ச்சை பேச்சுகள், இது வதந்திகள். இது உண்மை ஆச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசலாம். உண்மை ஆகாத பட்சத்தில் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நீங்கள் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்களை என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு வந்து கொஞ்சம் கொங்கு பகுதியில் அவருக்கான பவர் என்னங்கிறது இருக்குது. எப்படி செங்கோட்டையனுக்கு இருக்கோ அதே மாதிரியான ஒரு பவரும் ஆளுமையுமே அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்கும்போது, அமைச்சராக இருக்கும்போது யார் வேணால் அதிகாரத்தை செலுத்தலாம். உதாரணம் சொல்லிட்டா, அருமையான உதாரணம் எங்கள் ஐயா அழகிரி. கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த காரணத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னென்ன பண்ணார், அஞ்சா நெஞ்சன், அதுக்கப்புறம் அவர் அது இது எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன நிலமை? மதுரை அரசியலில் அண்ணன் அழகிரிக்கு என்ன நிலைப்பாடு? எல்லாமே ஸ்டாலின் எடுத்துக்கிட்டார்ல. வலி அது வெல்லும். ஆட்சியில் இருக்கும்போது வலி அது மாதிரி தெரியும். அது வெல்லுதா, தோக்குதா, இல்லை வீழுதா, இல்லை அமைதியாக போதான்றது காலம்தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ரூமர்ஸ். இப்போது அரசியல் ரீதியாக ஒரு தீனி வேணும், அதை கொளுத்தி போடுவாங்க, பேசுவாங்க, கொல்லுவாங்க. அதனால் வந்து இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். நீங்கள் சொன்னீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணல. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பட்டநாமம் போட்டிருக்கிறாங்க நிறைய பேர். எண்ணும்போது தெரியும் வாக்குகள். அண்ணாமலை சொல்கிறாரு, நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, 20 விழுக்காடு வாங்குவோம், நாங்கள் வளர்ந்துட்டோம், கொல்லுட்டாங்க. ஒருவேளை அதிமுக 3வது இடத்துக்கு ஒரு சில தொகுதிகளில் தள்ளப்பட்டிருக்குன்னா அப்போ புரிஞ்சிக்கலாம் கூட இருந்த மாவட்ட செயலர்கள் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு. அவர் மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து சாட்டை எடுத்து சுழட்டி ஒரு சில மாவட்ட செயலர்களை மாற்றாத வெறியிலும், கட்சி வேலை செய்யாதவங்கள, வாக்குகள் செல்லாதவங்களும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் வந்து எதனா வந்துதான்? அம்மையார் ஜெயலலிதா வேறு, ஐயா எடப்பாடி பழனிசாமி வேறு. நான் ஒவ்வொன்றும் ஒப்பீடு பண்ணலை. பட் உழைப்பு வரல அப்படின்ற அந்த பேச்சு வருது இல்லையா, வாக்கு வரலன்ற அந்த பேச்சு வருது இல்லை. ஒரு வாட்டி தோக்கலாம், 2 வாட்டி தோக்கலாம், 8 தேர்தல் தோப்பீங்களா? என்ன கோயிலுக்கு நேந்தி விட்ருக்கா அதிமுக தோத்துக்கிட்டே இருக்கணும்னு? இந்த தேர்தலையும் தோத்தா 9 தோல்வி. உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியலல்ல. வேலுமணி மிகப்பெரிய ஆளுமை தானே. கோயம்புத்தூரில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டியதானே, ஏன் தேர்தல் நடத்தலை? ஆனால் இல்லைண்ணா, கொங்குல நான் பார்த்துக்கிறேண்ணே, நீங்கள் கொங்குக்கு வேண்டினா தேர்தல் நடத்துங்க, உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் நமக்கு வர வேண்டிய பணம்லாம் வரல. அவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேறு. உள்ளாட்சிக்கு வர வேண்டிய பணம்லாம் வரல, ஒரு 1800 கோடி ஏதோ பாக்கி இருக்குது. அந்த யூனியன் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார் மோடின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பணம் கேட்டால் வந்து பதவி இருந்தால் தான் கொடுப்பேன், உள்ளாட்சி அமைப்பு இல்லை, கவுன்சில் இல்லை, கவுன்சிலர் இல்லை, மேயர் இல்லைன்னா பணம் கிடையாது போங்க அப்படின்றாரு. அதனால் நடத்துவானே அப்படின்னு சொல்லி நடத்த வேண்டியதானே. அன்றைக்கி வந்து அவர் வைராகியமாக அடம் பிடிச்சி தேர்தல் நடத்துனா என்ன வேணான்னு போகிறாங்களா? அப்போல்லாம் காட்டவில்லை ஆளுமை. இப்போ எங்கேருந்து வருகிறது பேச்சு? இதில் என்ன வேடிக்கைன்னா, யாரும் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன்றாங்க. செங்கோட்டையன் சொல்லிட்டார், எஸ்பி வேலுமணி அவர்கள் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாருன்னா அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும். இது எங்கள் கட்சி பிரச்சனைங்க, நீங்கள் யாருங்க இதெல்லாம் பேசுகிறதுக்கு? உங்களுதுலேயே 1008 பிரச்சனை இருக்குது. இல்லை இவர் வேலுமணி அவர்கள் திருப்பி நான் சொல்லட்டா உங்கள் கட்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இந்த வாட்டி சீட்டு கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, நான் சொல்லட்டா அப்படின்னு பேசினார்னா ஐயா ரகுபதி போன்றவர்கள் இது மாதிரி பேச மாட்டாங்க. இல்லையா, அண்ணாமலை அவர்களும் கொளுத்துறாரு. அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசும்போது எல்லாம் தெரியும், அமித்ஷா என்ன பண்ணார், மோடி என்ன பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் இப்போ பொறுமையாக தான் கூட்டணியில் இருந்து பார்த்தோம், இதுக்கு மேலே பேசினா வேறு மாதிரி ஆகிடணும். இவங்களோட கோவம் எங்கே போகுது? உச்சக்கட்ட கோவம் அதிமுக தலைவர்கள் மீது. அதிகபட்சமாக அண்ணாமலை அவர்களே பேசுவாங்க, வேறு என்னத்தை காட்டுவாங்க? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. இதுதானே பேசு பொருள். அதை தாண்டி நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இந்த பேசு பொருள் வராது. நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களுக்கு கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.